வெல்கம் டு மை சேனல் விஜி ஸ்டோரிஸ். ஒரு கதை சொல்லட்டுமாங்க? கதையோட பேர் சிறிய வெளிச்சம். ஒரு தெருவே இருண்டு போயிருக்கு. அந்த இருட்டில் ஒரு குட்டி வெளிச்சம் இருக்குது. ஒரு முதியவர் அந்த இருட்டு ரோட்டில் நடந்து போகிறாரு. ஒரே அழுகிற சத்தம் கேட்குது. யாருடா அழுவுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிதானமாக உத்து கேட்கும்போது தான் தெரியுது, அந்த சின்ன வெளிச்சம் தான் அழுதுகிட்டு இருக்கு. அந்த முதியவர் அந்த வெளிச்சத்துக்கிட்ட போயிட்டு, ஏய் ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு அந்த முதியவர். அதுக்கு அந்த சின்ன வெளிச்சம் சொல்லிச்சான், பார்த்தீங்களா இந்த தெரு ஃபுல்லாக எவ்வளோ இருட்டாக இருக்குது, நான் ரொம்ப சின்னதாக இருக்கேன், என்னால் எப்படி இவ்வளோ இருட்டை விரட்ட முடியும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குற்ற உணர்ச்சியாக இருக்குது, என்னால் இந்த இருட்டை விரட்ட முடியலையே அப்படின்னு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு, தூரத்தில் நான் நடந்து வரும்போது இந்த பாதை ரொம்ப இருட்டாக இருக்குது, நம்மளால் இப்படி இது போக முடியும், பகல் வரட்டும் வெளிச்சம் வரட்டும் போகலான்னு நான் ஒரு கல்லில் உட்காந்துட்டு இருந்தேன். தூரத்தில் நீ 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 உன்னோட வெளிச்சத்தை நான் பார்த்தேன், அங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது, அப்போ நம்ம போகலாம், தைரியமாக போகலாம் அப்படின்ற நம்பி நான் நடக்க ஆரம்பித்தேன். நிம்மதியாக இந்த தெருவையே நான் கடந்துட்டேன். அதனால் நீ எதுவும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. அப்போ அந்த குட்டி வெளிச்சம் ரொம்ப சந்தோஷப்படுது. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி துச்சமாக நினச்சி நம்ம செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டடாகவோ இல்லை ஒரு இன்ஸ்பைரிங்காகவோ இல்லை நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக இருப்போம் அவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தி எதையும் செய்யாமல்ன்றாதீங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் அதை செஞ்சு முடிங்க. கண்டிப்பாக அதோட பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான கதையில் சந்திக்கலாம்.